ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அடுத்தது சுக மகரிஷி பரீட்சித்துக்கு ராமாவதாரம், அதாவது ராமர் சரித்திரத்தை 2 அத்தியாயத்திலேயே சுகர் பரீட்சித்துக்கு சொல்லி முடிச்சிட்டார். அவர் சொல்கிறார், நீ எல்லாம் அரசனாச்சேப்பா, அரசர்கள் ராஜாக்கள்லாம் நிறைய ராமாயணம் படிச்சிருப்பீங்கோ, கேட்டிருப்பீங்கோ. அதாவது ரொம்ப அழகாக வால்மீகி அவ்வளவு அழகாக எழுதி வச்சிருக்கார் ராமாயணம். வந்தே வால்மீகி கோகிலம், குயில் மாதிரி வால்மீகி அவ்வளோ அழகாக கூவியிருக்கார் ராமாயணத்தை. குயில் எப்படி அழகாக கூவுமோ அதை மாதிரி அழகாக சொல்லியிருக்கார் ராமாயணத்தை. அதனால் நான் அதை 2 அத்தியாயத்தில் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்ப்பா. எல்லாம் ஒரு வாக்கியமே பெரிவா எழுதி வச்சிருக்கா. வால்மீகி குயிலா ராமாயணத்தை கூவினாராம். சுகர் கிளியா பாகவதத்தை சொன்னார்னு அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கா பெரியவா. அதனால் ராமச்சரித்திரத்தை சுக மகரிஷி சுருக்கமாக பரீட்சித்துக்கு சொன்னார். தசரத ராமனாய் திரு அவதாரம் செய்தருளி விஸ்வாமித்ர யக்ஞ பரிபாலனம் பண்ணியருளியும் தாடகையை வதித்தருளியும் ஹரதனுர் பங்கம் பண்ணியருளியும் சீதா தேவியை பாணிகிரகணம் செய்தருளியும் விராதவதம் பண்ணியருளியும் சூர்பனகா நாசிகா சேதனம் பண்ணியருளியும் கர திரிசர தூஷணாதிகளை சிரக்கண்டனம் பண்ணியருளியும் மாரீச்சமாயா பஞ்சனம் பண்ணியருளியும் ஜடாயு மகாராஜாவுக்கு மோட்சம் பிரசாதித்தருளியும் ஹனுமத் சுக்ரீவ சக்கியம் பண்ணியருளியும் ஹனுமத் சுக்ரீவர் முதலானவர்களோடு விபீஷ்ணாழ்வானுக்கு அபயப்பிரதானம் பண்ணியருளியும் சமுத்திர தீரத்திலே சேது பந்தனம் பண்ணியருளியும் லங்காபுரி என்னும் வீட்டிலே 10 தலையும் 20 புஜமாயிருப்பனொரு அசுரன், அவன் பிரம்மருத்ராதிகள்னாலும் ஜெயிக்கப்படாதவனாய் தேவேந்திரனோடே யுத்தம் பண்ணி வஜ்ராயுதத்தை பறித்தும் யமனோடே யுத்தம் பண்ணி பாசாயுதத்தை பறித்தும் குபேரனோடே யுத்தம் பண்ணி புஷ்பகரத விமானத்தை பறித்தும் ஐராவத புண்டரீக வாமன குமுதாஞ்சன சார்வபௌம சுப்ரதிகளென்னும் சொல்லப்பட்ட அஷ்டதிக்கஜங்களோடே யுத்தம் பண்ணியும் கைலாச பர்வதத்தை ஒரு கந்துகமாக எடுத்து வினோதித்தும் இப்படி அதிபுஜ பராக்கிரமசாலியான ராவணேஸ்வரனை தேவரீர் ஓர் அம்பினாலே வதித்தருளி பின்னையும் 1000 வெள்ளம் ராட்சச சேனைகளையும் சம்ஹரித்து விபீஷ்ணாழ்வானுக்கு லங்கா ராஜ்யத்தை பிரசாதித்தருளி சுக்ரீவர் முதலான 70 வெள்ளம் வானர சேனைகளோடே கூட புஷ்பக விமானரூடராய் சீதா பிராட்டியார் கூட அயோத்திக்கு சுமுகூர்த்தத்திலே எழுந்தருளி சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஆஞ்சநேயர் சமேதராய் தேவரீர் வசிஷ்டராலே பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டு ஜகத் ரட்சகனாக ராமாவதாரம் கண்டருளினபடி. சூரிய வம்சத்தை பற்றி விரிவாக சொல்லி முடித்த சுக மகரிஷி சந்திரவம்சத்தின் ஆரம்பத்தில் புரூருவஸ் என்பவனுக்கு குசாம்பன் என்றவன் பிறந்தான். அவருக்கு கியாதி என்பவர் புத்திரராக பிறந்தார். இவர்கள் எல்லோரும் க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். காதிக்கு கல்யாணமாகி இவருக்கு சத்தியவதி என்ற ஒரு பெண் பிறந்தாள். அவள் இளம்பிராயத்தை
அடைந்தவுடன் ரிச்சிகர் என்ற ஒரு மகரிஷி, அவர் சத்தியவதியை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கியாதியிடம் பிரார்த்தித்தார். கியாதியோ, நாங்கள் க்ஷத்திரியர்கள், நீங்களோ பிராமணர்கள், அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது சாத்தியமாகும் என்று கேட்டார். ஆனால் ரிச்சிகரோ மறுபடியும் கேட்க, கியாதி சரி, ஆனால் ஒரு நிபந்தனை, 1000 வெள்ளை குதிரை, உடம்புலாம் வெள்ளையாக இருக்கணும், ஒரு காது கருப்பாக இருக்கணும், வலது காதோ இடது காதோ எதுவாக இருந்தாலும் ஒரு காது கருப்பாக இருக்கணும். இதை மாதிரி 1000 குதிரைகளை கல்யாண சுல்கமாக கொடுத்து நீங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்கோன்னு கியாதி சொன்னார். உடனே ரிச்சிகரும் முயற்சி செய்து எப்படியோ அந்த வெள்ளை குதிரைகளை 1000 குதிரைகளை சுல்கமாக கொடுத்து சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொண்டார். இவர்கள் கல்யாணமாகி இப்படியே இருந்து கொண்டு வருகையில் அவருக்கு மகப்பேறு வேண்டும் என்று சத்தியவதி நினைத்து கொண்டாள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு தீர்த்த யாத்திரை சென்று வந்த சத்தியவதி தாயாரும் அங்கே வந்தார். அவருக்கும் மகன் ஒரு வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ரிச்சிகரிடம் சத்தியவதி பிரார்த்தித்தாள், எனக்கும் ஒரு மகன் வேண்டும், என் தாயாருக்கும் ஒரு மகன் வேண்டும். நன்றாக தேவரீர் பகவானை பிரார்த்தித்து ஒரு மந்திரித்த சரு, நல்ல பாயசத்தை எங்கள் 2 பேருக்கும் தந்தருள வேணும்னு பிரார்த்திச்சின்றார். ரிச்சிகரும் சரி என்று பகவானை தியானித்து நல்ல மந்திரிக்கப்பட்ட சரு பாயசத்தை இருவருக்கும் வழங்கினார். சத்தியவதியிடம் கொடுத்துவிட்டு தான் சென்று விட்டார். அவர் பகவானை தியானித்து சரு தயாரிக்கும் பொழுது தனக்கு நல்ல பிரம்ம தேஜஸுடன் ஒரு மகனும், கியாதிக்கு நல்ல க்ஷத்ரிய உக்ரத்துடனும் வீரத்துடனும் கோபத்துடனும் ஒரு மகன் பிறக்க 2 சருவையும் சத்தியவதியிடம் கொடுத்தார். சத்தியவதியும் அந்த சருவை வைத்திருந்தாள். சத்தியவதியின் தாயாருக்கோ எப்படியும் ரிச்சிகர் தன் மனைவிக்கு வசந்த சருதான் எப்படியும் கொடுத்திருப்பார் அப்படின்னு அந்த சருவை தான் சாப்பிட்டு விட்டாள். பிறகு தனக்கு கொடுத்த சருவை சத்தியவதியிடம் கொடுத்து அவளை சாப்பிட சொன்னாள். சத்தியவதியும் சாப்பிட்டாள். அதனால் சத்தியவதிக்கு க்ஷத்ரிய கோபத்துடனும் கியாதிக்கு பிரம்ம தேஜஸுடன் குழந்தை பிறக்கும் என்று ரிச்சிகர் சொன்னார். எப்படியும் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சத்தியவதி பிரார்த்தித்தால், தேவர் முடியாதது ஒன்றும் கிடையாது, தேவர் நினைத்தால் மாற்றி கொடுத்துவிடும் என்று கதறினாள். ரிச்சிகரோ கொடுத்ததுதான், ஒன்றும் பண்ண முடியாது, வேணுமென்றால் தள்ளி வானால் போடுகிறேன், உன் மகன் அப்படி இருக்க மாட்டான், உன் பேரன் அப்படி இருப்பான் என்று ரிச்சிகர் சொல்லிவிட்டார். அதனால் ரிச்சிகருக்கு ஜமதக்னி என்பவர் பிறந்தார். அவரே சத்திரிய கோபத்துடன் பிறக்க வேண்டியது, ஆனால் அவர் பிரம்ம தேஜஸுடன் ஜமதக்னி பிறந்தார். இப்படி ஜமதக்னியின் மகன் பரசுராமர், அவர்தான் சத்திரிய கோபத்தோடு இருந்தார். சரு மாறிவிட்டதால் காரணமாக கியாதிக்கு விஸ்வாமித்திரர் பிறந்தார். அவர் சத்திரியராக இருந்தாலும் பின்னாடி மகா தபஸ் செய்து பிரம்ம ரிஷி என்ற பட்டம் பெறும் அளவுக்கு சென்று விட்டார். இது சரு மாறினதன் காரணம். ஜமதக்னிக்கும் ரேணுகா தேவிக்கும் பரசுராமர் தோன்றினார். ஒரு சமயம் ஜமதக்னியின் மனைவி தீர்த்தம் எடுத்து வர நதிக்கரைக்கு சென்றாள். அப்பொழுது ஒரு கந்தர்வனை ஆகாசத்தில்
தண்ணீர் மூலமாக கீழே பார்த்து 2 நிமிடம் மோகித்தாள். நேரமாகிவிட்டது. திரும்பவும் ஆசிரமத்துக்கு வந்தாள். ஜமதக்னி அதை தெரிந்து கொண்டார். ஓ, நீ யாரிடமோ மோகித்து வந்திருக்கிறாய். உடனே தன் பசங்களை பார்த்து இவ தலையை வெட்டுங்கள் என்று சொன்னார். யாரும் முடியாது முடியாது என்று சொல்லிவிடவே, பரசுராமா தந்தை சொல்கிறேன் செய் என்று சொல்லவே பரசுராமர் தாயாரின் தலையை துண்டித்து விட்டார். சிறிது நேரம் கோபம் கழித்து ஜமதக்னி உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்று பரசுராமரிடம் கூற, பரசுராமரும் அப்பா, தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும், இதுதான் அடியேன் கேட்கும் வரம் என்று சொல்ல ஜமதக்னியும் அவ்வாறே செய்தார். ஒரு சமயம் கார்த்தவீர்யார்ஜுனன் காட்டுக்கு வேட்டையாடி திரும்பி வரும்பொழுது ஜமதக்னி ஆசிரமத்திற்கு மிகவும் பசியோடும் தாகத்தோடும் தன் படைகளுடன் வந்தார். உடனே ஜமதக்னியிடம் தான் சோர்வாக இருப்பதாகவும் தனக்கு பசியாரவும் உணவு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, ஜமதக்னியும் தன்னிடம் இருந்த காமதேனு பசுவை வேண்டி அத்தனை படைகளுக்கும் அரசனுக்கும் விருந்து படைத்தார். இதை கண்ட ஆச்சரியமடைந்த கார்த்தவீர்யார்ஜுனன், நாம் தானே அரசன், நம்மிடம்தானே இந்த காமதேனு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, ஜமதக்னி முடியாது என்று கூறவே பலாத்காரமாக காமதேனுவை தன் படைகளை கொண்டு கடத்தி சென்று விட்டார். அவனுக்கு 1000 கைகள். ஒரு நாள் நர்மதை ஆற்றின் கரையிலே தன் மனைவியோடு ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கும் சமயத்திலே அந்த நர்மதை ஆற்றின் வெள்ளத்தை தன் 1000 கரங்களால் தடுத்து ஜலத்தை ஒரு அணை போல தேக்கி விட்டான். அந்த கரையிலே பள்ளத்தில் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தான் ராவணன். அவனுடைய சிவலிங்கம் அடித்து கொண்டு போகவே மிகவும் கோபம் கொண்டான். இப்படி இருக்க ஒரு சமயம் ராவணனிடம் அங்கதன் கூறிய கதையை இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன்.